Open the gate. Stop. நீ ராணி லக்ஷ்மி பாய் தான் எனக்கு தெரியும். உங்க நிபந்தனை படி மறுபடியும் ஜான்சியை உங்ககிட்ட ஒப்படைக்க நாங்க தயாரா இருக்கோம். ஆனா எங்களுக்கு லார்ட் டல்ஹவுசி உயிரோட வேணும். இவரை ஜான்சியில் இருந்து அழைத்துச் செல்லுங்கள். ஜான்சியிலிருந்து தகவல் வந்திருக்கு. இறைவனுக்கு கோடி நன்றி. ஒரு நற்செய்தி. நம்முடைய மகாராணிக்கு நம்முடைய ஜான்சி திரும்ப கிடைக்கப் போகிறது. நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா, உனது அரண்மனை உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று. பார்த்தாயா ஜமுனா, என் மனுவை அவள் ஒரு முடிவெடுத்து விட்டால் நிச்சயம் செய்து முடிப்பாள். ஜான்சிக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஆனால் இந்த விடுதலைக்கு பின்னால் ஏராளமான உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. பிணக்குவியலின் மீது வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். மனு யாருக்கும் உதவி செய்யவில்லை. என்னை மன்னிக்கவும். இத்தருணம் பண்டிகை கொண்டாடுவதற்கான நேரம் அல்ல. ஆங்கிலேயர்களை வென்றுவிட்டோம் என்பது உண்மைதான். நமது ஜான்சி நமக்கு கிடைத்து விட்டது. நாம் இன்று வென்றது பாரத தேசம் சுதந்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு ஓர் உதாரணம் தான். ஜான்சியிலிருந்து மட்டுமல்ல, நமது பாரத தேசத்திலிருந்தே ஆங்கிலேயர்களை துரத்தி அடிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று சபதம் எடுப்போம். அந்த ஆங்கிலேயர்களை நமது பாரத தேசத்திலிருந்து துரத்தி அடிப்போம். டல்ஹவுசியின் செயல்களினால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவமானம் அடைந்தது. மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஆதலால் லார்ட் டல்ஹவுசி பாரத தேசத்தை விட்டு போக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மகாராணி லக்ஷ்மி பாய்க்கு அவளது ஜான்சி மீண்டும் கிடைத்து விட்டது. ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. பிரளயத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கொடிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். மகாராணி அவர்களே, நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தங்களால் தான் எங்கள் இல்லம் எங்களுக்கு திரும்ப கிடைத்தது. ஜான்சியின் பிரஜைகள் உங்களுக்கு என்றென்றும் கடன் பட்டிருக்கிறார்கள். ஜான்சி பிரஜைகள் தங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய மூர்பந்த் அவர்களே, இந்த அரசவையிலேயே மகாராணி அவர்களுக்கு முடிசூட்டுவதற்கு மிகவும் தகுதியானவர் தாங்கள் மட்டும்தான். ஜான்சியின் மகாமந்திரியும் சேனாதிபதியும் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது சாதாரண பிராமணன் நான். மூர்பந்த் அவர்களே, தாங்கள் மகாராணியின் தந்தையாவீர்கள். இந்த நாட்டின் நலம் விரும்பி தயை கூர்ந்து எங்களது வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். அது தாங்கள் மதிப்பிற்குரிய மகாராஜா பாஜிராவ் பேஷ்வாவிற்கு பிறகு அந்த குணத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். இதுவரை எந்த தந்தைக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது. அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக உள்ளது. இந்த சபையில் இருப்பவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இப்பொழுது எனது பொறுப்பு இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது. எனது இந்த பொறுப்பு ஜான்சியின் பாதுகாப்பிற்கான அடையாளம். இந்த கேடயத்தை போல நான் ஜான்சிக்கு கேடயமாக இருப்பேன். அந்த லக்ஷ்மி பாய் நம்மள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஜான்சிக்காக நாம ஒரு புது பிளான் பண்ணி ஆகணும். இந்த போர்வாள் ஜான்சி பிரஜைகளுக்கு எதிராக இருக்கும் அனைவருக்கும் கேடயமாக செயல்படும். கையில இருக்கிற வாழை வச்சுக்கிட்டு பெருமைப்படுறாள். அவளை நான் அடிக்கிற அடியில வாழை தூக்குறதையே மறந்துடுவா.